வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் அனைத்து IAS பயிற்சி மையங்களை மூட உத்தரவு. 3 பேர் உயிரிழந்த நிலையில் நடவடிக்கை. இன்று இரவு 7:45 வரை 55 மின்சார ரயில்கள் ரத்து. பராமரிப்பு காரணமாக நடவடிக்கை. போதைப் பொருள் பிடியில் இருந்து விலக சிறப்பு மையம். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. 12 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. தமிழகம் புதுச்சேரியில் ஆகஸ்ட் 2 வரை மழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. டெல்லியில் அனைத்து பயிற்சி மையங்களையும் மூட மேயர் ஷெல்லி ஓபராய் உத்தரவு அளித்துள்ளார். டெல்லி ராஜேந்திர நகர் பகுதியில் உள்ள IAS பயிற்சி மையத்தில் புகுந்த மழை வெள்ள நீரால் 3 மாணவர்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். பயிற்சி மையத்தின் அடித்தளத்தில் வெள்ள நீரில் சிக்கிய 2 மாணவியர் மற்றும் 1 மாணவரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. தண்ணீரை வெளியேற்றும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து IAS பயிற்சி மைய அடித்தளத்தில் மழைநீர் தேங்கி 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அனைத்து பயிற்சி மையங்களையும் மூட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் வலுவான சாத்தியமான விசாரணையும் நடவடிக்கையும் தேவை. டெல்லியில் எங்கும் இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நடக்காமல் பார்த்துக் கொள்வது எங்கள் பொறுப்பு என்று மேயர் ஷெல்லி ஓபராய் உறுதி அளித்துள்ளார். சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே இன்று மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியதாவது: சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் இரவு 8 மணி வரையில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் எழும்பூர் கடற்கரை இடையே மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுகிறது. அதே நேரம் இன்று காலை முதல் இரவு 8 மணி வரையில் சென்னை கடற்கரையில் இருந்து புறப்படும் அனைத்து மின்சார ரயில்களும் அதற்கு மாற்றாக சென்னை எழும்பூரில் இருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் செங்கல்பட்டு மற்றும் தாம்பரத்தில் இருந்து சென்னை கடற்கரை வரும் மின்சார ரயில்கள் சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே தாம்பரம் பராமரிப்பு பணிக்காக பகல் மற்றும் இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதில் எந்த மாற்றமும் இல்லை. சென்னை கடற்கரை சென்னை எழும்பூர் இடையே இரவு 8 மணிக்கு பராமரிப்பு பணி முடிவடைந்த பின்னர் வழக்கம் போல் சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து இன்று மின்சார ரயில்கள் ரத்து காரணமாக பேருந்துகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்பட உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் தடுக்க கூடுதல் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். போதைப் பொருள் பிடியில் தங்களது குடும்பங்களும் சிக்கக்கூடும் என கவலைப்படுகின்றனர். அவர்களுக்கு உதவ சிறப்பு மையம் ஒன்றை மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். ஒலிம்பிக் போட்டியில் நமது தேசிய கொடியை உலக அளவிற்கு எடுத்து செல்லவும் நாட்டிற்கு பெருமை சேர்க்கவும் நமது வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் 100 நாடுகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்ட சர்வதேச கணித ஒலிம்பியாடில் இந்திய அணி 5வது இடத்தை பிடித்துள்ளது என கூறினார். அதேபோல அஸ்ஸாமின் மோய்டாம்கள் உலக பாரம்பரிய சின்னமாக சேர்க்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து யுனெஸ்கோ பட்டியலில் இடம்பெற்றுள்ள முதல் இடம் இதுவாகும் என கூறிய அவர் இந்த இடத்திற்கு நீங்கள் சுற்றுலா வர வேண்டும் என தெரிவித்தார். மேலும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினம் கைத்தறி தயாரிப்புகள் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது அதன் வெற்றியை காட்டுகிறது. முதல் முறையாக காதி பொருள் விற்பனை ரூபாய் 1.5 லட்சம் கோடியை தாண்டியது என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர் போதைப் பொருள் புழக்கம் குறித்த சவால்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தங்கள் குழந்தையும் போதைப் பொருள் பிடியில் சிக்கக்கூடும் என கவலைப்படுகின்றனர். இப்போது அவர்களுக்கு உதவ மனஸ் என்ற சிறப்பு மையத்தை அரசு திறந்துள்ளது என தெரிவித்தார். இலவச தொலைபேசி எண் 1933 அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனை தொடர்பு கொண்டு மக்கள் தேவையான ஆலோசனையை பெறலாம் என கூறியுள்ளார். நாளை புலிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. நமது கலாச்சாரத்தில் புலிகள் ஒரு அங்கம். புலிகள் மற்றும் மனிதர்கள் இடையே மோதல் இல்லாமல் பல கிராமங்கள் நமது நாட்டில் உள்ளன. உலகளவில் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளன. ஆகஸ்ட் 15 அன்று கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் தேசிய கொடியுடன் செல்ஃபி எடுத்து சமூக வலைதளங்கள் மற்றும் ஹர்ஹர் திரங்கா இணையத்தில் பதிவேற்றம் செய்யவும். இவ்வாறு பிரதமர் மோடி பேசினார். 12 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். மராட்டிய மாநில ஆளுநராக CP ராதாகிருஷ்ணனை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான K கைலாஷ்நாதன்
புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். குஜராத் மாநில முதலமைச்சர் அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புகளை வகித்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கைலாஷ்நாதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பிறந்த இவர் ஊட்டியில் பள்ளி கல்வியையும் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் முடித்துள்ளார். இவர் பிரதமர் மோடிக்கு நெருக்கமான அதிகாரியாக அறியப்படுகிறார். ராஜஸ்தான் ஆளுநராக மராட்டிய சட்டப்பேரவையின் முன்னாள் சபாநாயகரான ஹரிபாவ் கிஷன் ராவ் பாக்டே நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றார் குடியரசுத் தலைவர் முர்மு. பஞ்சாப் ஆளுநராக குலாம் சந்த் கட்டாரியாவும் அசாம் ஆளுநராக லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மணிப்பூரையும் சேர்த்து கூடுதல் பொறுப்பாக கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் ஆளுநராக சந்தோஷ் கங்வார், சத்தீஸ்கர் ஆளுநராக ராமன் தேகாவும், மேகாலயா ஆளுநராக விஜய் சங்கரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தெலுங்கானாவின் ஆளுநராக ஜிஷ்ணு தேவ் வர்மாவும், சிக்கிம் ஆளுநராக ஓம் பிரகாஷ் மாத்தூரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஆகஸ்ட் 2 வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் எனவும், இதனால் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை முதல் ஆகஸ்ட் 2 வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 18 சென்டிமீட்டர் மழையும், மேல் பவானியில் 9 சென்டிமீட்டர் மழையும், விண்ட்வர்த் எஸ்டேட், பார்வூட், குந்தா, பாலம் பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தால் குஜராத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர் உள்துறை அமைச்சராக இருப்பதுதான் விந்தையானது என்று சரத் பவார் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க ஜூலை 21ஆம் தேதி புனேயில் நடந்த பாஜக மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசியவாத காங்கிரஸ் கட்சி பிரிவு தலைவர் சரத் பவாரை கடுமையாக விமர்சனம் செய்தார். அமித்ஷா கூறுகையில், எதிர்க்கட்சி ஊழல் குறித்து பேசுகிறார்கள். இந்திய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஊழல் மன்னன், ஊழல்வாதிகளின் தலைவர் சரத் பவார் தான். இதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போது அவர்கள் எங்களை என்ன குற்றம் சாட்டுவார்கள்? யாராவது ஒருவர் ஊழலை நியமனமாக்கி இருந்தால் அதுவும் சரத் பவார் தான் என்று அமித்ஷா பேசியிருந்தார். இதனால் ஆவேசம் அடைந்த சரத் பவார் பதிலடி கொடுத்தார். இது தொடர்பாக சரத் பவார் கூறுகையில், சில நாட்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சில விஷயங்களை கூறி என் மீது தாக்குதல் தொடுத்திருந்தார். நாட்டில் உள்ள ஊழல்வாதிகளுக்கு எல்லாம் தலைவன் என்று என்னை அழைத்திருந்தார். இதில் வினோதமான விஷயம் என்னவென்றால், உள்துறை அமைச்சராக இருக்கும் அமித்ஷா குஜராத்தில் சட்டத்தை தவறாக பயன்படுத்தியதற்காக அந்த மாநிலத்திலிருந்து வெளியேறும்படி உச்சநீதிமன்றத்தால் நிர்பந்திக்கப்பட்டார். சட்டத்தை தவறாக பயன்படுத்தியதால் உச்சநீதிமன்றத்தால் குஜராத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஒருவர் இப்போது இந்தியாவின் உள்துறை அமைச்சராக இருப்பது விந்தையானதுதான் என்று தெரிவித்துள்ளார். மேலும் நவீன இந்தியா பற்றிய நேருவின் தொலைநோக்கு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அவசியமானது. நாட்டை உலகின் மைய மேடையில் கொண்டு செல்லும் தொலைநோக்கு அவருக்கு இருந்தது. அவரது தலைமைத்துவம் பிரிவினைக்கு பிறகு நாட்டை ஒற்றுமையாக வைத்திருக்க இது தேவைப்பட்டது. நாட்டின் முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் திறமையான நிர்வாகியாகவும் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் வர்க்கத்திற்காகவும் பணியாற்றினார். சுதந்திரத்திற்கு பிந்தைய நாட்டை ஒருங்கிணைப்பதில் பட்டேலின் பங்களிப்பு மகத்தானது. மகாத்மா காந்தி இரு தலைவர்களின் திறன்களையும் அவர்களின் தலைமை பண்புகளையும் அறிந்திருந்தார் என்று கூறினார். ஆவடி அருகே மறுமலர்ச்சி திமுகவின் 31ஆம் ஆண்டு துவக்க விழா கழக கொடி ஏற்றி நலத்திட்ட உதவிகளுடன் கொண்டாடப்பட்டது.
மறுமலர்ச்சி திமுகவின் 31ஆம் ஆண்டு துவக்க விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக ஆவடி மாநகராட்சியில் மாநகராட்சி துணை மேயர் சூரியகுமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வடசென்னை மாவட்ட தலைவர் ஜீவன் மற்றும் வழக்கறிஞர் ஆவடி அந்திரிதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு பகுதிகளில் மறுமலர்ச்சி திமுக கழகத்தின் கட்சி கொடிகள் ஏற்றி இனிப்புகள் வழங்கி ஏழை எளியவர்களுக்கு வேட்டி சேலைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மறுமலர்ச்சி கழகத்தின் பொறுப்பாளர்கள் சுப்பிரமணி, XMC ரா பந்தன், குணசீலன், கார்த்திக், காமேஷ் மற்றும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர். டெல்லியில் கடந்த 23ஆம் தேதி மத்திய அரசின் பொது பட்ஜெட்டில் தமிழக அரசுக்கு எவ்வித திட்டங்களும் அறிவிக்கப்படாமல் வஞ்சிக்கப்பட்டதாக கூறி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு மட்டும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என கூறி மத்திய அரசுக்கு எதிராக நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கர பாண்டியன் தலைமையில் பாளையங்கோட்டை தபால் நிலையம் முன்பாக நூதன முறையில் மொட்டை அடித்து போராட்டம் நடைபெற்றது. தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி அளிக்காமல் மொட்டை அடித்ததாக கூறி காங்கிரஸ் மாவட்ட பொதுச் செயலாளர் மணி என்பவரை பேனர் முன்பாக உட்கார வைத்து மொட்டை அடிக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர். மேலும் திருப்பூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒன்றிய அரசு மாற்றான் தாய் பிள்ளையாக தமிழகத்தை பார்ப்பதாகவும் இதே நிலை நீடித்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சியினரும் ஒன்றிணைந்து பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் தமிழகத்தை வஞ்சிக்கிற போக்கை கண்டித்து மதுரை திருவள்ளுவர் சிலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை மாநகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வி கார்த்திகேயன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழகத்தை வஞ்சித்த ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு அண்மையில் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் உத்தரப்பிரதேசம், பீகார், தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசுக்கு அதிக அளவில் வரி செலுத்தும் மாநிலமான தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கப்படாமல் வஞ்சிக்கப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்து மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே BSNL தொலைத்தொடர்பு அலுவலகம் முன்பு திரண்ட காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசின் பொது பட்ஜெட்டில் தமிழக அரசுக்கு எவ்வித திட்டங்களும் அறிவிக்கப்படாமல் வஞ்சிக்கப்பட்டதாக கூறி மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பஞ்சாட்சரம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது சுமார் 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கும்மிடிக்கோட்டை ஊரை சுற்றியுள்ள ஏராளமான கிராம பொதுமக்கள் வருகை தந்து குறைகளை நீர்த்தி செய்ய வேண்டி விண்ணப்பங்கள் அளித்தனர். மேலும் விண்ணப்பங்களை எழுத தெரியாத மக்களுக்கு அதனை எழுதி கொடுக்க தனித்தனி கவுண்டர்கள் போடப்பட்டு விண்ணப்பங்கள் எழுதி கொடுக்கப்பட்டன. இதில் பல்துறையினர் கண்காட்சியும் முகாமில் இடம்பெற்றிருந்தது. இம்முகாமில் மண்டல இணை வட்டாட்சியர் ஐயனார், சமூக பாதுகாப்பு வட்டாட்சியர் அற்புதமணி, சாத்தான்குளம் ஊராட்சி ஒன்றிய தலைவி ஜெயபதி உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்களும் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக காவிரி கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1,41,000 கன அடி நீர் வந்ததால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள தனியார் திருமண மண்டபங்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் தங்க அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக கபினி, KRS இரு அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் கபினி, KRS இரு அணைகளில் இருந்து 1,50,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இந்த நீர்வரத்தானது தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பகுதியில் 1,41,000 கன அடி தண்ணீர் வருகிறது. இந்த நீர்வரத்து காரணமாக தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் பென்னாகரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுருளிநாதன் மற்றும் சைலா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தனியார் திருமண மண்டபங்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் பொதுமக்கள் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன.
டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருகிறது என மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான விலையில்லா மிதிவண்டி மற்றும் பள்ளி சீருடைகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடந்தது. இதில் முதன்மை கல்வி அலுவலர், மாமன்ற உறுப்பினர், மண்டல குழு தலைவர், காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினர். இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பேசுகையில் 11ஆம் வகுப்பு பயிலும் 10,500 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 11.5 கோடி மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டியை இந்த ஆண்டு வழங்க உள்ளோம். 89,500 மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில் பயில்வோருக்கு இலவச சீருடையும் இக்கல்வியாண்டில் வழங்க உள்ளோம். அதனை துவங்கியுள்ளோம் என தெரிவித்தார். பின்னர் ஆட்சியர் சுப்புலட்சுமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஒவ்வொரு பகுதியிலும் டெங்கு பாதிப்பு தகவல் பெறப்பட்டு அப்பகுதியில் ஆய்வு செய்து அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓரளவு டெங்கு கட்டுப்பாட்டில் உள்ளது. தனியார் மருத்துவமனைகளிலும் டெங்கு பாதிப்போர் தகவலை தெரிவிக்க சொல்லியுள்ளோம் என தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் கடந்த 2 மாதத்திற்கு முன்னர் இருந்து ஒவ்வொரு டெங்கு பாசிட்டிவ் கேஸும் அது எந்த ஒவ்வொரு டெங்கு பாசிட்டிவ் கேஸ் வந்தா எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல் குரூப்ல அதை நாங்க உடனே டினோ இல்ல ஜேடிஓ தெரிவிக்கிறாங்க. உடனே அந்த பகுதிகளுக்கு சம்பந்தப்பட்ட பிடிஓ, நகர பகுதியா இருந்தா முனிசிபல் கமிஷனர் இல்லைன்னா பிடிஓ ஊரக பகுதி, அவங்க உடனே அந்த பகுதியை சென்று ஆய்வு செய்து அங்கே தேவையான ஃபாகிங் போன்ற அனைத்து முன்னெச்சரிக்கை ஃபர்தரா வேற யாருக்கும் பாதிக்கப்படாத அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால கண்டிப்பா டெங்கு ஓரளவுக்கு கட்டுக்கூடதான் இதுவரைக்கும். அமெரிக்க அதிபர் வேட்பாளருக்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கையெழுத்து போட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடக்கிறது. இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் பைடன் திடீரென விலகினார். இதனால் ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் முன்னிறுத்தப்பட்டுள்ளார். அவருக்கு முன்னாள் அதிபர் ஒபாமா உள்பட பலர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஜனநாயக கட்சியின் சார்பில் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் அறிவிக்கப்பட உள்ளார். இதனால் கமலா ஹாரிஸ் தேர்வு செய்யப்பட அதிக வாய்ப்பு உருவாகியுள்ளது. இதையடுத்து அமெரிக்க அதிபர் வேட்பாளருக்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் கமலா ஹாரிஸ் நேற்று கையெழுத்திட்டுள்ளார். ஹாரிஸ் இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் அமெரிக்க அதிபர் பதவிக்கான எனது வேட்புமனுவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் படிவத்தில் கையெழுத்திட்டுள்ளேன். ஒவ்வொரு வாக்குகளையும் பெற கடுமையாக உழைப்பேன். நவம்பரில் நடைபெறவிருக்கும் தேர்தலில் எங்கள் மக்கள் இயக்க பிரச்சாரம் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் அனைத்து IAS பயிற்சி மையங்களை மூட உத்தரவு. 3 பேர் உயிரிழந்த நிலையில் நடவடிக்கை. இன்று இரவு 7:45 வரை 55 மின்சார ரயில்கள் ரத்து. பராமரிப்பு காரணமாக நடவடிக்கை. போதைப் பொருள் பிடியில் இருந்து விலக சிறப்பு மையம். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. 12 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. தமிழகம், புதுச்சேரியில் ஆகஸ்ட் 2 வரை மழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.